வீட்டிற்கு தேவையான எவர் சில்வர் பித்தளை மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் டிவி கல்யாண சீர்வரிசை என அனைத்தும் தரமான குறைந்த விலையில் வாங்க ஒரே இடம் சக்திராம் ஸ்டோர்ஸ். நமது கிளைகள் வேலூர், ஆற்காடு, ஆரணி. சக்திராம் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நானி என் தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் ஒரு தமிழ் சாம்சிங்கரா என்ற ஒரு தமிழ் ப்ராஜெக்டோட என் தம்பியை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அற்புதமான கலைஞன், ரொம்ப பாசக்காரன், ரொம்ப உண்மையானவன், எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒரு உதவி இயக்குனராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இப்போ ஒரு சாம்ராஜ்யத்தையே கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் என் தம்பி. இன்னும் பெருசாக என் தம்பி சாதிச்சுட்டே இருப்பான் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வாழ்த்துக்கள் என் தம்பிக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா நாங்கள் நிமிர்ந்து நெல் தெலுங்கு வருஷன் என் தம்பி தான் நடித்தார். ஜெண்டாபாய் கப்பிராஜின்னு ஒரு படம் எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ண அந்த 90 நாள் ஒவ்வொரு நொடியும் என் மனசில் இருக்குது. அவனுடைய உழைப்பு, ஒரு நல்ல கதைக்காக இயங்கக்கூடிய ஒரு கலைஞன் அவன். ஒரு நல்ல கதை கிடைச்சா 100% அந்த கதைக்காக உழைக்கக்கூடிய ஒரு பிள்ளை தம்பி. அவனுடைய இந்த சாம்சிங்கரா என்ற இந்த திரைப்படம் 4 மொழிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெற நான் இறைவனை வென்றேன். அப்புறம் பல்லவி, அவங்க சகோதரி என்னுடைய மகளாக நடித்தாங்க. இவ்வளோ என் மக தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க நடிப்பு நான் ஒவ்வொரு முறையும் பார்த்து வியந்திருக்கேன். ஒவ்வொரு படைப்புலையும், இந்த படைப்புலையும் அதே மாதிரி தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், பல சாதனைகள் படைக்கும். இன்னும் அவர் பல படங்கள் பண்ணுவார். என் தம்பி இன்னும் நிறையா பண்ணிகிட்டே இருப்பான், நிறைய சாதிப்பான் அப்படின்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் என்ஜிக்கு அப்புறம் இப்போ தான் உங்களை எல்லாம் நான் பார்க்குறேன். நிறையா தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எல்லாத்தையுமே பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நான் ஒரு கதை படிக்கும் போது மேபி தமிழ்நாட்டிலே வந்து பிறந்து வளர்ந்ததுனால இருக்கலாம். ஒரு கதை படிக்கும் போது எனக்கு விஷுவல்ஸ் எல்லாம் வந்து தமிழில் தான், அந்த லாங்குவேஜ் நம்மளோட லாங்குவேஜ்லேயே தான் வந்து எனக்கு தெரியும். பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போதே நான் யோசிப்பேன், நம்ம வந்து அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நான் படித்ததுலேருந்து ஷூட் பண்ணும்போது கூட இப்போ கூட ஐ ஹேட் ஒரு ஃபீலிங், இது வந்து என்னோட லாங்குவேஜில் கூட இது எடுக்கலாமே அந்த மாதிரி. ஏன்னா நான் சம்டைம்ஸ் சப்டைட்டில்ஸ் எல்லாம் வந்து நான் மற்ற லாங்குவேஜை படிக்கும்போது ஐ ஆல்வேஸ் திங்க் டிஸ்டர்ப் ஆகுது, டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஏன்னா அங்கே ஒரு எமோஷனை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால ஐ வாஸ் திங்கிங் இந்த படம் வந்து, ஏன்னா இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், அப்போ இது மாதிரி பார்த்தா கொஞ்சம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் எப்போவுமே இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் ப்ரொடியூசர் அவர் சொன்னார், நம்ம இது 4 லாங்குவேஜ்லேயும் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா, இது ஒரு விஷுவல் ஸ்பெக்டாக்குலராக இருக்கும். அப்போது எல்லாருமே பார்த்து இதை வந்து அந்த லாங்குவேஜ்லேயே என்ஜாய் பண்ணணுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். அதனால இது நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ಎಲ್ಲರಿಗೂ వణకం. నాకు ఎలాగో కని అన్నకి తెలుగు వచ్చి కాబట్టి తెలుగులో చెప్తా ఫస్ట్లో, తర్వాత నాకు తమిళ రాదు కాబట్టి ఇంగ్లీష్లో చెప్తాను అందరికీ. థ్యాంక్స్ కని అన్న, ఈరోజు రావడం ఇట్స్ వెరీ స్పెషల్. అంటే ఇక్కడికి వచ్చినప్పుడు మీరందరూ ఉన్నారు, బట్ నాకు బిగినింగ్లో చెన్నైలో షూట్ చేసినప్పుడు ఈజ్ మై క్లోజెస్ట్. ఇక్కడికి వచ్చి నా ప్రతిసారి ఈవెన్ వెన్ ఐఎమ్ నాట్ షూటింగ్ ఫర్ హిస్ ఫిల్మ్ ఐ యూస్ టు మీట్ హిమ్ అండ్ దెన్ ఓన్లీ గో బ్యాక్ టు హైదరాబాద్. నౌ ఈజ్ అ వెరీ బిజీ యాక్టర్ ఇన్ తెలుగు, సో వీ డోంట్ గెట్ టు మీట్ ఇన్ హైదరాబాద్. బట్ థ్యాంక్స్ అన్న, థ్యాంక్స్ అగైన్. అండ్ ఐఎమ్ వెరీ హ్యాపీ బీయింగ్ హియర్ టుడే. రీజన్ ఈజ్ புரோக்கன் தமிழில் பேசணும் எனக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு தான் நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். நெக்ஸ்ட் டைம் மோர் கான்ஃபிடென்ட்గా தமிழில் మాట్లాడతాను. సో even Telugu audience know, in every interview of mine, when they ask me what inspired you to become an actor, I always tell them it's Mani sir films and Kamal sir films. So I have grown up watching a lot of Tamil cinema, and
and Tamil cinema has been an inspiration for me to come into cinema. I loved watching a lot of Telugu cinema in theaters and all, but to become a film, come into the film industry, a lot of Tamil technicians, Tamil actors, Tamil cinema has inspired me a lot. So I always had that one special bond and special connection with the language and Tamil films in special. And so when I started, I wanted to do Tamil films also regularly, continuously. Then I did, after Naan-E, இங்கே அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் whenever I came to Chennai to shoot Jenda Pickup Raju or to shoot Veppam or Needane and Ponnasandam Telugu version, from the airport I used to get a lot of love. Elder women treating me like their own son. I used to say like, you are like one proper Tamil paya, and so I used to feel very, very special. So I have some connection from the past life, could be, or this life itself. So I always felt I need to be here also. There needs to be a home here also. And then I did Veppam. Didn't work at the box office, and I did Aha Kalyanam, tried again. That also didn't work at the box office. And then I asked myself, something is going wrong. Why it didn't work? Because that much love you have showed me for a half an hour role in Iga, in Naan-E, and the films didn't work. Then I've understood we shouldn't think too much about nativizing the film, or putting few Telugu actors, few Tamil actors, making a bilingual. It doesn't work like that. Not every film is for everybody. Then I thought I need to take a break. I need to find my ground in Telugu, and then I have to come back to revisit my extended family and in a proper way. And I took a long time. There was a big break, but so I wanted a right film, a film which is not native of Tamil, not native of Telugu. It's something which just has the heart in the right place, which anybody, any human being can connect from the heart. And I wish I had an opportunity like that with Jersey, because I knew how many Tamil audience loved the film. Watching the Telugu film, every day on social media, everywhere, I get a lot of appreciation from Tamil audience. I wish I did that, but at that time I couldn't. So I waited, and I knew I had to do the right film. And then other films, my Tak Jagdish and all, came in OTT. But at that time, that was all native films. Those were not preferred for me in Tamil. So when I did Shyam, when I heard Shyam itself, I remember telling the team also in the beginning that I want this film to be in Tamil, because I thought after these many years, if I have learned, if I come back to Tamil cinema, it has to prove that that he did grow, he did learn something, or whatever I have done mistakes in 2012 and 13, it should feel like I understood what it was. So Shyam Singh Roy really, really felt like that film. I need to come back to you, to all of you, and I'm very happy the film came out so well, and we are all very, very confident as a team. Pallavi did amazing job, and already we are just 1 week away, and I can't really wait for all of you to watch it in theaters and give your feedback to us. And once again, thanking my entire team who made it possible, including Venkat Garu. Otherwise, the film wouldn't have shaped this way. And once again, thank you media for being here. Definitely post the release, I'm sure you'll all love the film, and we will again come back here, and I will try to say a few dialogues of the film also in Tamil, and we will celebrate the success of Shyam Singh Roy Tamil version also here in Chennai again with all of you. Thank you so much once again. Thanks a lot. Feels very special coming back. Thank you. அண்ட் இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க சக்திராம் டாக்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாய் ரேகா. ஹாய். சக்திராம்ல டிவி வாங்க போறேன். நீ வரியா? சக்திராம் ஸ்டோர்ஸ்கா? வரேன். ஆனா ஹே, என்ன இழுக்குற? சக்திராம்ஸ்ல நல்ல நல்ல பிராண்ட்ஸ் குறைஞ்ச விலையில கிடைக்கும், தரமும் நல்லா இருக்கும், கைராசியாவும் இருக்கும். எனக்கும் வாங்கணும்னு தோணும். அதான். அப்ப சந்தோஷமா வர வேண்டியது தானே? என்கிட்ட இப்ப பொருள் வாங்குற அளவுக்கு பணம் இல்லையே பிரியா. அட
உனக்கு விஷயமே தெரியாதா? சக்திராம்ல பொருட்கள் வாங்க நல்ல மனம், குறைஞ்ச முன்பணம் இருந்தா போதும். நீ என்ன சொல்ற? ஆமா, நம்ம சக்திராம் ஸ்டோர்ஸ் பஜாஜ் பினான்ஸ் கூட இணைஞ்சிருக்காங்க. 0% வட்டி, குறைஞ்ச முன்பணம், உடனே அப்ரூவலும் பண்றாங்க. நானே இன்ஸ்டால்மெண்ட்ல தான் டிவி வாங்க போறேன். அட, இப்போ அப்பனு பணத்துக்காக தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த பொருட்களை வாங்க நானே இப்பவே வரேன். ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், மைக்ரோவேவ் ஓவன், எல்இடி, ஏசி, ஆர்ஓ, மொபைல், கட்டில், பீரோ, சோஃபா, டைனிங் டேபிள் என்று 0% இன்ட்ரெஸ்டில் ஈஸி இஎம்ஐ ஆஃபர். சக்திராம்ல பொருட்கள் வாங்க நல்ல மனம் இருந்தா போதும். பானோ பஜாஜ் ஃபைனான்ஸ்ல. சக்திராம் ஸ்டோர், பாகாயம், வேலூர் மற்றும் அண்ணா சிலை அருகில் ஆற்காடு.